என்ன மைக்கேல் இன்னும் தூங்காம என்ன பண்ணியிருக்கா? அப்பா நீ ஏன் அங்கிளை ஷூட் பண்ண? உனக்கு சொன்னால் புரியாது மைக்கேல். நீ பெரியவன் ஆனதுக்கப்புறம் அப்பா மாதிரிலாம் அவனும் ஆசைப்படக்கூடாது, சரியா? உனக்குள்ளே ஒருத்தர் இருப்பான், அவனா சொல்கிறான், அதை மட்டும் பண்ணு. சரி, சீக்கிரம் போய் தூங்க, நாளைக்கா ஸ்கூலுக்கு போகணும். சொல்ண்ணா. ரோலாண்ட், எல்லாரையும் அசம்பிள் பண்ணு, நான் வந்துக்கிட்டே இருக்கேன். சரிண்ணா. உங்களை யாருக்கெல்லாம் உயிரோடு இருக்கணும்னு ஆசை? இதை நான் ஏன் இப்போ உங்ககிட்ட சொல்கிறேன்னா, நான் சொல்கிற மிஷனை முடிக்கல உங்களை யாரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க. இந்த ப்ரீஃப் கேஸ்க்குள்ளே ஒரு கோர் பாக்ஸ் இருக்குது. இதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இது ஒரு கேங்க்கு சொந்தமானது. அந்த கேங்க்கு கீழே தான் நம்ம வேலை செய்கிறோம். அந்த கேங்கோட பேர் கோடெக்ஸ் இன்டர்நேஷ்னல் சிண்டிகேட். இப்போ இவங்க சரக்கு டன் கணக்கில் ஷிப்பு கண்டெய்னர்னு இந்தியா ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிருக்கு. இப்போ இது டிஸ்ட்ரிபியூட் ஆகணும்னா இந்த பாக்ஸ் கோடெக்ஸ் கிட்ட போகணும். நோ, இந்த பாக்ஸை வச்சுன்னா நான் பண்ண முடியும். ஒரு நாளில் டன் கணக்கில் ட்ரக்ஸ் தமிழ்நாடு ஃபுல்லாக யார் யார்கிட்ட எந்தெந்த டைமிங்கில் போகணுன்ற டேட்டா எல்லாம் இந்த ப்ரீஃப் கேஸில் இருக்கிற கோர் பாக்ஸில் தான் இருக்குது. இப்போ மிஷின் என்னென்னா, கோடெக்ஸ் கீழே மொத்தம் 18 கேங் இருக்குது. அதில் ஒருத்தங்க தான் நாம், இன்னொன்று டார்கெட் 7. இப்போ பிரச்சனை என்னென்னா, அந்த கேங்லேருந்து நம்மளுக்கு கோர் 2 பாக்ஸ் வர வேண்டியது இருந்தது. ஒருத்தனால மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ அந்த கேங்கில் எவனும் உயிரோட இல்லை. அந்த ஒருத்தன் தான் ரிச்சி. அவனை யாராலையும் பிடிக்க முடியாது. அவன்கிட்ட கோர் 2 பாக்ஸ் இருக்குது. இப்போ அவன் எங்கே இருக்கான்ற தகவல் தெரிஞ்சிருக்கு. ஒருத்தர் 2 பேர்லாம் போனால் பத்தாது, மொத்தமாக எல்லோரும் போகணும். ஆனால் இந்த கோர் பாக்ஸை கோடெக்ஸ் கேங் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான், அதுக்கு நம்மளை ஒருத்த மட்டும் இந்த பாக்ஸை கோடெக்ஸ் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஐஜி, நீ கோர் பாக்ஸை எடுத்துகிட்டு போய் நம்ம இடத்துல சேஃபாக இரு. பென்னி மில்லில் கோடெக்ஸ் கேங் இருப்பாங்க. கரெக்டாக நைட்டு 11 மணிக்கு கோர் பாக்ஸை கொண்டு போய் சேர்க்கணும். ஆனால் இதில் டபுள் ரிஸ்க் இருக்குது. இந்த பாக்ஸை ஆப்போசிட்டில் 23 கேங் தேடிட்டு இருக்காங்க. கார்த்தி, ஐஜி கூட போடா. சரிண்ணா. ஏய் வாங்கடா போகலாம்.
ஏடிஎம்மில் போய் 10,000 ரூபாய் எடுத்துகிட்டு வா. டேய், பக்கத்தில் ஏடிஎம் தான் வந்துடுறேன். இன்னும் 10 நிமிஷத்தில் நான் வழியாக வந்துடுவேன். எல்லாம் ரெடியாக இருங்கோ. எடுத்துட்டியா? பார்ப்பலாம். ஓகே, சொன்ன டைம் கோர் பாக்ஸ் வந்து சேரல. மைக்கேல் கிட்டேருந்து உனக்கு இன்விடேஷன் வரும். காணா போனவனை பற்றி டீட்டெயில் எனக்கு உடனே வந்து சேரணும். எந்த ஒரு பிரச்சனையும் வராது, நான் பார்த்துக்கிறேன். நம்மளோட பிறகுங்க அது எவனா மைக்கில்? டேய், இந்த கேங் பற்றி என்ன தெரியும் உனக்கு? ட்ரக்ஸு கன்ஸு விற்கிறோன்னு நினச்சியா? எலிமினாட்டினா கேள்விப்பட்டிருக்கியா? வேர்ல்டே அவங்க கண்ட்ரோல் தான். சீக்ரெட் சொசைட்டி கேங் அவங்க தான் கோடெக்ஸ். எலிமினாட்டியில் ஒரு பாதி. இந்தியாவை ரூல் பண்ணுறவங்க மொத்தம் 4 பேர். ராம்சி எக்ஸ், ரோமன் எக்ஸ், டொரைடோ எக்ஸ். இதில் 4ஆவதாக இருக்கிறான் தான் மைக்கேல் எக்ஸ். அவன் டீலிங்கே வேறடா. கேங்கில் எதனா பிரச்சனைனா இறங்கி செய்வான். இந்த கேங்க்குன்னு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. விதிமுறைகளை மீறி கேங்க்கு எதிராக செயல்பட்டு சொன்ன மிஷனை முடிக்காமல் கேங்கை விட்டு வெளியே போனால் ஈவி இறக்கம் இல்லாமல் சித்திரவதை பண்ணி கொல்லுவாங்க. நீ எப்படி? சார் ஐயோ எழுந்தண்ணா. Hey! தூக்கின்னு வாங்கடா அவனை. என்னடா? ஏய், இவன் அடிது முக்கியம் இல்லை. இப்போ பாக்ஸிங் எந்த போனோம் இல்லை நம்மள தேன்னு வந்துடுவானுங்க இங்கே. டேய், இவனை போனால் நம்ம அர்த்தம் போட்டுக்கலாம். கோர் பாக்ஸில் நான் நடக்க வேண்டியது இருக்குது. போலாவா? ஏய், என்னடா காணோம்? டேய், பக்கத்தில் ரேட்டம் தான் வந்துடுறேன்.
டாய் என்னாச்சு? அண்ணே நம்ம போட்ட பிளான் ஃபெயிலே ஆயிடுச்சு. அந்த ஐஜி நம்மளை ஏமாற்றி கோர் பாக்ஸ் எடுத்துன்னு போயிட்டான். உம்மால் ஒரு வேலையை சொன்னால் ஒழுங்காக பண்ணுறியாடா நீ? நான் இப்போ என்ன பண்ணது? நான் ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அங்கே போ. நான் சொல்கிற வரைக்கும் அங்கேருந்து வராத. சரிண்ணா. புரியுதா? ஒருத்த நம்மளுக்கே ஸ்கெட்ச போகிறான் இவன். நம்ம யாருன்றதை காமிச்சிடலாம். நம்ம அட்டிக்கு போயிடலாம் இப்போது. டேய் எங்கடா இருக்கிறான்? ஐயா எனக்கு தெரியாது, அவனை பார்த்தே ஒரு வாரம் மேலே ஆகுது. இப்போ எங்கே இருக்கிறான் சொல்ல போறியா இல்லையா? டேய் ரோலன், ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டியா? நோ, இங்கே வந்து பார்த்தேன், ஆளியே காணோம். டாய், கோல் பாக்ஸ் அந்த ஐஜி எடுத்துகிட்டு போயிட்டான்டா. என்னண்ணா சொல்கிறேன்? நீ இப்போ என்ன பண்ணுற? 3 பேரையும் அவனை தேட விட்டுட்டு நீ மட்டும் ஐஜியை தேடிப்போ. சரிண்ணா. அவன்கிட்ட கோர் பாக்ஸ் இருந்தால் விட்டுடு, இல்லைன்னா கொன்னுடு. குறிப்பாக இந்த பிளான் வர்மா விகோதாஸ்க்கு தெரியக்கூடாது. எதனா பிரச்சனைனா சமாளிக்கலாம். சரி, நான் பார்த்துக்கிறேன். தயா, நான் ஒரு லொக்கேஷன் அனுப்புகிறேன், அங்கே கார்த்தி இருந்தானா? சரிண்ணா. இப்போ எனக்கு தெரிஞ்சு இதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இனிமே தான்டா சம்பவமே ஆரம்பம். ஏய், நீ என் கூட இருக்குன்னு அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோம். நான் எனக்கும் என் லேபிள் இருக்கிற பசங்களுக்கும் ஏய் பார்த்தா பசங்களுக்கு போன போட்டு வர சொல்கிறா. ஏய் ஃபஸ்ட் அண்ணனுக்கு போன போட்டு வர சொல்கிறா. டே ஐஜி, கோர் பாக்ஸ் எங்கடா வச்சிருக்க? உங்கள் அப்பனே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. ஏய் ஏய்
வாடா. இப்போதான் வரணும்னு தோணுச்சா? டேய் ரோலான், என்னாச்சு? டேய், மை வெஞ்சன்ஸ் ஸ்டார்ட் நவ். என்ன ரிச்சு கோகையை விட்டு வெளியே வந்துட்ட போல. இன்னும் எத்தனை நாள் தான் உள்ளே இருக்கிறது? அதான் வேட்டையாடலான்னு வெளியே வந்திருக்கேன். நான் கொல்ல போகிறவங்களுடைய லிஸ்ட்டில் முதல் ஆள் நீ தான்டா. ஐ வில் see you later. ஓகே. வர்மா, பிளான் சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்லாரும் கிளம்பி இங்கே உடனே வாங்க. உன்னை இங்கே வச்சு கேட்டால் வேலை ஆகாது. நம்ம இடத்துக்கு போகலாம். வண்டி மட்டும்தான் இருக்குது, ஆளை காணும். நான் ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன், முடிச்சுட்டு கால் பண்ணுறேன். கார்த்தி கொல்ல நம்மளோட தலை. கார்த்தி இஸ் மிஸ்ஸிங். கோர் பாக்ஸே வந்து சேரல. இதுக்கு என்ன சொல்ல போகிற 2K? வர்மா, போட்ட பிளான்லாம் கரெக்டாக தான் போச்சு. கடைசி நேரத்தில் ஐஜென்ட்ரவன் வந்து கோர் பாக்ஸை தூக்கிட்டு போயிட்டான். உனக்கு பதில் அவன் தூக்கிட்டான். பேச்சா பேசுன 2K, நீ போட்ட பிளான் எல்லாம் எனக்கு தெரியும். டேய் வர்மா, மைக்கேல் மைக்கேல், சொல்லிருச்சு. 67 பிளாக்கில் தான் இருக்கிறேன். ரோலன் என் கஸ்டடியில் தான் இருக்கிறான். இன்னும் ஏதாச்சும் சொன்னானா? சொன்னான், என் தம்பி உயிரோடு இருக்கானே. இப்போ அவன் உயிரோடு இருக்கான், அது போதும் நம்மளுக்கு. பார்த்துக்கலாம். அவன் உயிரோடு இருக்கான்ட்டு நான் சந்தோஷப்படவா, இல்லை அவன் கொஞ்சம் கொஞ்சமாக சாவறதை நினச்சி நான் வருத்தப்படவா? இந்த 2 கோர் பாக்ஸும் அவன் கையில் கிடைக்கவே கூடாது. இது வெளியே வந்தால் படிக்கிற பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் பாதிக்கப்படுவாங்க. ஒரு 18 வயசு பொண்ணு கஞ்சா அடிக்குது, அதே 18 வயசில் ஒரு பையன் போதை ஊசி நார்மலாக அடித்து சாகுறான். நம்ம எதுக்கு இந்த கேங்கில் சேர்ந்தோம்? காசு சம்பாதிக்குவா. நம்ம லைஃப்பையும் ஃபேமிலியும் இழந்த மாதிரி வேறு யாரும் இருக்கக்கூடாதுடா.
நான் கொன்ன 312 பேரை எவனுங்களும் நல்லவனே கிடையாது. கோர் பாக்ஸ் நம்ம கையில் இருக்க வரைக்கும் நம்ம எங்கே தான் ஓடி போய் ஒளிஞ்சாலும் அவனுங்க நம்மளை தேடி வந்துகிட்டே தான் இருப்பானுங்க. அது வரைக்கும் நம்ம ஓடிட்டே தான் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு டீம் ஃபார்ம் பண்ணணும். மற்ற கேங்கில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்ட்ஸை அசம்பிள் பண்ணணும். நம்மளை 18 கேங்லேருந்து எத்தனை பேர் தேடி வருவாங்கன்னே தெரில. எத்தனை பேர் வேணாலும் வரட்டும், ஒரு கை பார்த்துடலாம். தேஜா, நான் வரத்துக்கு முன்னாடி உங்களை எவன்டா போக சொன்னது? நான் பிளான்லாம் கரெக்டாக தான் போச்சு. ஒரு சின்ன தப்பு நடந்துச்சு. இந்த மயிறு கதெல்லாம் இங்கே சொல்லியிருக்காத. ஐஜியை கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் போனோம். சம்மந்தமே இல்லாமல் வந்து ஒருத்தர் பூந்துட்டான். அவனை பார்த்த உடனே ஃபோட்டோ ஒன்று எடுத்துட்டா. சம்பந்தம் இல்லாமல் அவனையா நான் கொன்ன? ஏய், நீ ஃபோட்டோவில் காமிச்சி அவனை கொல்ல சொல்லி 2 வருஷத்துக்கு முன்னாடி இவன் கெட்டியே சொல்லி அமிச்சேன். இப்போ அவன் உயிரோடு இருக்கானா என்னாலே நம்ப முடியல. யார் வராங்களோ இல்லையோ அவன் கண்டிப்பாக தேடி வருவான். யாருண்ணா அவன்? அவன் பேர் ரிச்சி. இன்னும் தெரிஞ்சிடும் கூடிய சீக்கிரத்தில். நான் அவங்கள தேடி வருவேன். போன தடவை மிஸ் ஆயிட்டான். அவன் சாவு என் கையில் தான். அண்ணா அந்த கேங்கில் மைக்கில் பேர் அடிபட்டுதேண்ணா. ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். ஆமாம், கோர் பாக்ஸ் எங்கே இருக்கு? ஹேவ் எ நைஸ் டே அலெக்ஸ். என் கூடவே இருந்துட்டு எப்படி இது பண்ணேன்? 40 டன் சரக்கு, 17 கண்டெய்னரில் வெப்பன்ஸ். இதில் வேற என் காரை பிளாஸ்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் எனக்கு எப்படி தெரியும் நினைக்கிற அலெக்ஸ்? புலி பதுங்குதுன்னா துப்பாக்கிக்கு பயந்து இல்லை. வேட்டையார நேரம் பார்த்து காத்துன்னு இருக்கும். நேரம் வரும்போது மொத்தமாக முடிஞ்சிடும். ஆனால் அந்த குறி துப்பாக்கிக்கு இல்லை, அது வச்சிருந்த வேட்டைக்காரனுக்குடா. தப்பு பண்ண பழனி. நீ சேதுர ஆளுக்கு தெரிஞ்சு ஏன் நம்ம கூட வச்சிருந்த? உன்னால ஒரு தேவை இருந்துச்சு, ஆனால் இப்போ தேவை இல்லை. உனக்கு நரக்கத்தில் ஒரு சவப்பட்டி காத்துட்டு
அதை போய் பாரு. ராய், இப்போ ஒரு பெரிய போரே தொடங்க போகுது.